அந்தாஷரின்னு மலையாளத்துல ரிலீஸ் ஆன 2022 ரிலீஸ் ஆன ஒரு படம். கொஞ்சம் வித்தியாசமான கதை தான். த்ரில்லர் படம், சஸ்பென்ஸ் படம் பிடிக்கும் அப்படின்னா அவங்க டெஃபினட்டா ஒரு பார்க்க வேண்டிய படம்னு சொல்லலாம். நம்பி பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அப்பா, பொண்ணு, அம்மா 3 பேர் உட்காந்து ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்தாக்ஷரி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், பாட்டு போட்டி மாதிரி. அதுல பொண்ணுக்கு கால் வருது. பாய் ஃப்ரெண்ட் எவனோ கால் பண்றான் போல. அதனால சத்தம் இல்லாம அந்த பொண்ணு ஒதுங்கிடுச்சு. அப்படியே ரோட்ல ஜாலியா பேசிக்கிட்டே போகும்போது திருட்டு ஏதோ ஒன்னு பாஸ் ஆறாப்ல தெரியுது சைக்கிள். ஒரு செகண்ட் பயந்துருவா. அப்புறம் போனவ திரும்ப வந்துடுறா. எதுக்கு வம்புன்ட்டு வீட்டுல கொல்லப்புறத்து பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கா. சற்று பின்னாடி சத்தம். என்னடான்னு பார்த்தா அம்மா தான். என்னடி நேரத்துல நீ கேட்க, ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேம்மா அப்படிங்கிற. சீக்கிரம் பேசிட்டு உள்ள வாடி அப்படின்னு சத்தம் போட்டு அம்மா போயிடுறாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா டாக்டர் கிட்ட இருக்கும் பாத்தீங்களா, டெத்தஸ்கோப்பா, நெஞ்சில இதய துடிப்பை செக் பண்ணுவாங்களே, ஸ்டெத்தஸ்கோப். அதை வச்சு எவனோ கழுத்தை போட்டு விருட்டுன்னு ஒரு சுருட்டி இழுத்துறான். பொண்ணு காலி. அந்த பக்கம் ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஒரு அம்மா ஏதோ தோட்ட வேலை பார்த்து பொழைச்சிக்கிட்டு இருக்குது. அவங்க பையன் ஸ்கூலுக்கு அங்க இருந்து போவான் போல. நடந்து ரொம்ப தூரம் போனோம். புல்லட்ல டாக்டர் படிப்பு படிச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான். லிஃப்ட் கேக்குறான் நம்ம பையன். ஆனா அவரு நிப்பாட்டாம போயிட்டார். அந்த புல்லட் வண்டிக்காரரோட சொந்தக்காரங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. டேய், உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி வண்டியில ஏற முடியுமா, இல்ல ஏத்துற விட்டுருவோமா நாங்க படா அப்படின்னு திட்டுறாங்க. அந்த அம்மா வேலை பார்க்கும் போது அங்கிட்டு போகும்போது இங்கிட்டு வரும்போதும் கொஞ்சம் அநாகரிகமா அந்த சொந்தக்காரங்க நடந்துக்கிறாங்க. இது பத்தாதுன்னு அவங்க 2 பேரும் இவங்க வீடு தேடியே வராங்க. எங்கடா உங்க அம்மா இல்லையான்ட்டு. பதில் பேச மாட்டான். எங்கடா உங்க அம்மான்னு கேட்டா பதில் பேசுறதே இல்ல. முறைச்சு பாக்குறாப்ல நேருக்கு நேரா கண்ணுக்கு கண் பாக்குறான். அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க ஆண்ட பரம்பரையா, இவன் அடிமை பரம்பரையா. ஏண்டா உங்க அப்பா நிமிந்து பாக்குறதுக்கே பயப்படுவான், நீ என்னடா கண்ணுக்கு கண் பாக்குறியான்னு சொல்லி சின்ன பையனை கூட பார்க்காம அவனை துன்புறுத்துறது. ராத்திரி அம்மா என்னாச்சுரா ஏதாச்சுரான்னு கேட்டா எதுவுமே சொல்லாம அம்மா கூட பேசாம கம்முன்னு படுத்து கிடக்கான். கோவம் இருக்கத்தான் செய்யுது. வந்து ரகல பண்ண அந்த சொந்தக்காரங்க மேலையும் புல்லட் வண்டியில நிக்காம போனால அவன் மேலையும் மறுபடியும் அடுத்து என்ன பண்றான்னு பாருங்க. அந்த கோவத்தை அந்த சின்ன வயசுல காட்டுறதுக்கு சொந்தக்காரங்க பழைய டேப் ரெக்கார்டரை வச்சு ஏதோ கேட்டுட்டு இருப்பாங்க ரேடியோல. அதை கல்லால் அடிப்பான். அவங்கள பழி வாங்குறாச்சு. அடுத்து புல்லட் வண்டியில ஏத்தாம போனால டாக்டர் படி படிச்சிட்டு இருக்கிறவன் இந்த தடவை வம்புக்குனே மறுபடியும் லிஃப்ட் கேட்க என்ன நினைச்சான்னு தெரியல, லிஃப்ட் கொடுக்கறதுக்கு வண்டியில ஏத்திக்கிட்டாங்க. இந்த தடவை பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நல்லா கூர்மையான கம்பை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு பேர் என்னது, கல்லு, கூர்மையான கல்லு. அதை வச்சு சும்மா சதக்கு முதுகுல குத்திட்டேன். பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். போலீஸ்காரங்களும் எதுக்குடா அவர் அடிச்ச, எதுக்குடா கல்லால குத்துறன்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க விசாரிக்காதீங்க, நான் கேட்கிற விதத்துல நான் கேட்கிறேன்னு அடிக்க போறாப்ல. போலீஸ்கார ஒருத்தவர் அடிக்க போறாப்ல சும்மா ஆக்ஷன் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கொம்பை பிடிங்கி அடிக்க போயிட்டான் அந்த டாக்டர். நல்ல வேலை போலீஸ்கார தான் கம்பை பிடிங்கிட்டு அதெல்லாம் நாங்க பாத்துப்போம் போட அப்படின்னு விரட்டி விடுறாரு. இவனை எங்க பாக்கணுமோ அங்க பாத்துக்கிறேன்ட்டு திமிரா பேசிட்டு போறாரு அந்த டாக்டர். பேசிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் புல்லட் வண்டியில வராரு. உனக்கு இந்த புல்லட் வண்டி தான் வேணும்னா இவர மாதிரி படிச்சு பெரிய ஆளாகு, இந்த மாதிரி புல்லட் வண்டியில ஜம்முன்னு உன்னால போக முடியும் அப்படின்னு ஒரு அட்வைஸ போடுறாப்ல. கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோவா காட்டுறாங்க. இன்னொரு ஏரியால போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிறார். அவர் ஒரு குடும்பத்துக்கிட்ட இந்த புல்லட் வண்டியை விலைக்கு வாங்குறார். ரொம்ப வருஷம் ஆச்சு வண்டி, கொஞ்சம் ஏதோ வேலை இருக்கு போல, ஒரு மெக்கானிக்கு நான் அதை பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிறான். பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். அந்த குடும்பத்துல இருந்து பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கிறாங்க. அந்த குடும்பத்துல அந்த அம்மா தான் முதல் புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு ரெண்டாவதா இந்த புருஷனை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது புருஷனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. முதல் புருஷனுக்கு மூத்த பையன் பேரு கார்த்திக். அந்த மூத்த பையனை இந்த ரெண்டாவது புருஷனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் பின்னாடி வர கதை, முன்னாடியே சொல்லிட்டேன். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறார் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமான இந்த ஏரியால போலீஸ் ஸ்டேஷனுக்கு குற்றவாளிகள் யாரு வந்தாலும் சரி அவங்கள பாட்டு போட்டி நடத்துவார். பாட்டு பாட வாழ முடியுதுல, வாழ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்கிறவர். பாட்டு பாடலன்னா கேஸ் போடுவாரு. பயந்துகிட்டு இவங்க பாட்டு பாடுவது உண்டு. அங்க 2 பசங்க நிக்கிறாங்க பாருங்க, கஞ்சா பயன்படுத்திருக்காங்க போல தெரியுது, புடிச்சிட்டாங்க. இவங்க ஒரு அரசியல்வாதியோட சொந்தக்காரங்க போல தெரியுது. ஆனாலும் இவர் எல்லாரையும் நடத்துறாப்புல தான் ட்ரீட் பண்றாரு. கேஸ் போடுவேன் நடமுடிக்கிறார். வெளியில ஒரு ஏட்டையா அந்த அரசியல்வாதியோட சொந்த பந்தங்க இருக்காங்கல்ல உள்ள 2 பேரு, அவங்கள இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டு போறாரு. அடிக்காம பாத்துக்கங்க, பிரச்சனை இல்லாம கேஸ் இல்லாம அவனை வெளியில கொண்டு வாங்கன்னு சொல்ல, நாற்கல நான் பாத்துக்கிறேன்னு அது ஒரு கரெக்டடி ஏட்டையா, லஞ்சம் வாங்குற ஏட்டையா. அவர் போய் இந்த மாதிரி அரசியல்வாதியோட சொந்தக்காரங்க பார்த்து கேஸ் எல்லாம் வேண்டாம்னு பேசும்போது அதெல்லாம் முடியாது, கேஸ் போட்டு தான் ஆகணுங்கிறாப்ல பேசுறாரு. அதே சமயம் போன் கால் வருதுங்க. போன்ல அந்த பக்கத்துல இருந்து எவனோ ஒருத்தன் இவர் கேக்குறாப்ல பாட்டு பாடவான்னு அவன் ஒருத்தன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். பாட்டு பாடிட்டு பாட்டோட கடைசி எழுத்துல எங்க நீ பாடு பாப்போன்னு ஒருத்தவன் இவனையே வெறுப்பேத்துறான். உன் பொண்ணு என் கண் முன்னாடி தான் நிக்கிறா, பாட்டு பாடுறியா தூக்கிடுவான்னு மிரட்டுறாங்க. இவருக்கு அல்லு விட்டுருது. அடுத்த நொடி தான் பொண்டாட்டிக்கு தான் கால் பண்றாப்ல. இது ஒரு பக்கம். அப்புறம் நல்ல சுருட்டு முடி சின்ன குழந்தை ஒண்ணு வருது. ஐஸ்கிரீம் விற்கிற ஒருத்தர் வர்ற குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்கிறார். வர்ற குழந்தைங்க எல்லாம் காசு கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகுது. இந்த சுருட்டு முடி பாப்பா மட்டும் காசு இல்லாம ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு வந்து நிக்கிறா. இன்னைக்கும் காசு கொண்டு வரலையா அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு என்ன தினமும் ஐஸ்கிரீம் ஓசியாக்குள்ள கொடுப்புறேன் அப்படின்னு ஒரு சத்தம் போடுறாரு. ஆனாலும் அந்த பொண்ணு நகரல. திடீர்னு ஒரு மாதிரி இழிக்கிறாரு. சரி நான் உனக்கு ஐஸ்கிரீம் தரேன், ஓசியாவே தரேன்னு ஒரு ஐஸ்கிரீமை ஓசியா கொடுத்துட்டு அந்த குழந்தைய இவன் பாக்குற விதம், தொடர விதம் சுத்தமா சரியில்லை. அபியூஸ் பண்றான்னு நினைக்கிறேன், தப்பா நடந்துக்கிறான்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோவோட ஃபேமிலி
ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோ வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட பாட்டு பாடுறவர் தான். அவரோட பொண்ணு நல்லா இந்த மாதிரி அந்தாசரி பாட்டுல நல்லா தேர்ச்சி. எந்த படத்துல என்ன பாட்டு பாடினாலும் பதிலுக்கு பாட்டு பாடிடுவா. நல்லா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த அரசியல்வாதி உள்ள வந்து உட்காந்துருக்கான். இளைஞரணி தலைவரா. என் பசங்களே தூக்கி உள்ள வைக்கிற, கேஸ் போடுவாங்கிற, ஆள் அமுச்சு விட்டா கூட மரியாதை இல்லாம பேசுற, அதான் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன், ஆளை பார்த்து மோது தம்பி அப்படின்ட்டு அசால்ட்டா மிரட்டிட்டு போறாரு. வீடு வரைக்கும் வந்துட்டு போறாரு பாருங்க. அடுத்து அங்க அந்த 2வது புருஷன் அந்த ஃபேமிலியில மூத்த பையன் ஏதோ மியூசிக் கத்துக்கணும், மியூசிக் ஆல்பம் போடணும், இதெல்லாம் அவனோட பெரிய ஆசை, கனவெல்லாம். ஸோ அதை படிக்கிறதுக்காக டிகிரி பண்றதுக்கு 3 லட்ச ரூபா பணம் வேணும், அந்த ஆள்கிட்ட எப்படியாவது வாங்க, நான் படிக்கணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறான். அந்த அம்மா நீ அமைதியா இருடா, நான் பேசி பார்க்கறேன். நான் இந்த பக்கம் வந்து 2வது புருஷன் கிட்ட பேசி பார்க்கறாங்க. இன்ஜினியரிங்க்கு எவ்வளவு கட்ட சொன்னாங்க? 4 லட்சம். கட்டணுமா? படிச்சானா? படிக்கல. இப்ப 3 லட்சம் இது கட்ட சொல்றேங்கிறான். கட்டுவேன் நானு அப்படின்னு கேட்கிறார். ஆக்சுவலா முதல் புருஷனை விவாகரத்து பண்ணாங்கல்ல, அந்த முதல் புருஷன் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவர் பயன்படுத்தின புல்லட் வண்டியில இருந்து அவரோட சொத்து பத்துக்கள் எல்லாம் அப்படியே பையனுக்கு வருது. சோ பையனுக்கு தான் அந்த புல்லட் வண்டி சொந்தம். ஆனா இந்த 2வது புருஷன் என்ன பண்றான்னா, புல்லட்டை நம்ம இன்ஸ்பெக்டருக்கு வித்துவிட்டு அந்த காசுல கார் வாங்கி இருக்கிறார். இனிமே கார் எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு காலேஜுக்கு போலாம், பஸ்ல எல்லாம் போக வேண்டாம்னு கார் சாவி கொடுக்குறாரு. ஆனா அந்த பையனுக்கு அந்த கார்ல எல்லாம் விருப்பம் இல்ல. இசை கல்லூரி, இசை காலேஜ்ல தான் அவனுக்கு விருப்பம், மியூசிக் காலேஜ் தான் விருப்பம் அவனுக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு எஸ்ஐ வரப்போறார் போல தெரியுது. அங்க உயரதிகாரி ஒருத்தவர், சொந்தக்கார பையன் பார்த்து நடந்துக்கங்கயா அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கரப்டட் ஏட்டையா கிட்ட சொல்றாப்ல. உடனே அவரு, சார் அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி பாட்டு பாடு அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கிறவன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறான், நம்மள மாதிரி எல்லாம் ஃபிளெக்சிபிளா இருக்க மாட்டேங்கிறான், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போட்டுருக்கீங்களே அப்படின்றாரு. ஏத்தி விடுறாரு ஏட்டையா. நான் தாண்டா உயரதிகாரி, நான் பாத்துக்கிறேன்டாங்கிறாரு இவர். சரி போலீஸ் ஸ்டேஷன் அங்க தானே போறேன் உன் பிரான்ச்சுக்கு, இவனை கூட்டிட்டு போயிடு, அங்கேயே வந்து எஸ்ஐயா ஜாயின் பண்ணி பாப்பலன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். கார்ல ஏத்திக்கிட்டு ஜம்முன்னு போறாங்க. இன்ஸ்பெக்டர் சார் எப்படிங்கிறாப்ல கார்ல விசாரிக்க, அவனெல்லாம் சாருன்னு சொல்லாதீங்க, அசிங்கம், உறவாக்கறாவேன்னு இன்ஸ்பெக்டரை கண்ணாபின்னான்னு திட்டுறாரு. காசும் வாங்க மாட்டாப்ல, இந்த மாதிரி ஆட்களை வாங்க விட மாட்டாப்ல. அப்ப காட்டுக்கு மத்தியில பார்த்தா சுருட்ட முடியோட ஒரு பொண்ணு போறா. ஒரு டீனேஜ் பொண்ணு மாதிரி இருக்குது. என்னமா அந்த காட்டுக்கு நிறுத்தியில போயிட்டு இருக்கிறேன்னு பேசினா, ஏதோ அடுத்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறதா, இவங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற அந்த கிராமத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கிறதா சொல்றா. சொல்லல, ஏன்னா அவ பேசவே மாட்டேங்கிறா, பேப்பர்ல தான் ஏதோ காட்டுறா. சரி நம்ம ஏரியா வண்டியில ஏறுமா, நாங்க போலீஸ்காரங்க தான் வண்டியில ஏத்திட்டு கூட்டு போறாங்க. அந்த பக்கம் இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி, அவங்க நர்ஸா அந்த ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற டாக்டர் ஒரு பொறுக்கி பையன், கையில க்ளோஸ் மாட்டி விடுன்னு நர்ஸை எப்படி சீண்டி பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்க. ஒரு டாக்டருக்கு க்ளோஸ் போட்டு விடுறதுங்கிறது யதார்த்தமான விஷயம் தான். ஆனா அப்படி க்ளோஸ் போட்டு விடும்போது அவன் விடுற அந்த ஜொல்லு பார்வை, கெட்ட பார்வை, கெட்ட எண்ணம், அதுதான் இங்க பிரச்சனை. அத அந்த அம்மாவும் புரிஞ்சுக்குது, முகத்துல அந்த கடுப்பை காட்டுது. 2வது புருஷன் அந்த கார் சாவியை கொடுப்பேன் மூத்தவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இந்த கதையை அதுக்குன்னே பார்த்துட்டோம்ல, ரைட். அதே சமயம் அந்த பக்கம் பாருங்களேன், இன்ஸ்பெக்டர் டியூட்டில இருக்கிற சமயம் இன்ஸ்பெக்டரோட பொண்ணு பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு நடந்து போகணும். அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எவனோ பாட்டு பாடவான்னு லைட்டா பேச ஆரம்பிக்கிறான், கத்த ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு உசாராயி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குது. பின்னாடியே கைலியை கட்டிட்டு ஒருத்தன் விரட்ட ஆரம்பிக்கிறான். அப்படி விரட்டும் போது அவனோட முகத்தை மறைச்சாப்ல ஒரு கவரை போட்டுக்கிட்டு எப்படி விரட்டுறான்னு பாருங்க. டாம இவ்வளவு ஓடியாரா, பரவாயில்ல, பாராட்டலாம். வீட்டு பக்கத்துல வட்டி வந்துட்டா, அம்மானு கத்துறா. அந்த சத்தம் உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கிற அம்மாவுக்கு கேக்குது. அவங்க வெளியில வராங்க. ஆனா அதே சமயம் டாக்டர் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்டெதஸ்கோப் இருக்குல்ல, அதை கழுத்துல போட்டு இறுக்கி அப்படியே மேல தூக்குறாங்க. பெத்த தான் இந்த பக்கத்துல பாத்துக்கிட்டு பதறிக்கிட்டு ஓடியாருவா. பக்கத்துல வரும்போது குழந்தைய தூக்கி போட்டு ஓடிடுறான். அப்புறம் நியூஸ் கேள்விப்பட்டு கோமா வராரு இன்ஸ்பெக்டர். அதுக்குள்ள மித்த போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. நம்ம புதிய எஸ்ஐ கூட அங்கதான் இருக்கிறாப்ல. பதட்டமா உள்ள போறாரு. அம்மாவுக்கு பேச்சே வரல. இந்த இடத்துல சைகை பாஷையில தான் பேசுறாங்க. அவ்வளவு பதட்டமா இருக்கிறாங்க. இதை எஸ்ஐ பார்த்து வருத்தப்படுறாரு. பாவம், குழந்தை சுத்தமா பேசவே இல்லை. வெளியில வரும்போது இந்த மாதிரி உங்க பிரான்ச்சுக்கு நான் புதுசா வந்திருக்கிற எஸ்ஐன்னு சொல்ல அதை அவர் கண்டுக்க மாட்டார். ஏன்னா அவரு ஏதாவது இங்க தடயம் கிடைக்குமான்னு அந்த இடத்துல குழந்தைய தூக்குனாங்க எல்லாம் அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்படி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கவர் கிடைக்குங்க. மூஞ்சில மாட்டிக்கிட்டு இருந்தான்ல, அந்த கவர் கிடைக்குது. இவருக்கு இப்ப யார் மேல சந்தேகம் வரும்? வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு அரசியல்வாதி எச்சரிச்சுட்டு போனால, அந்த ஆள் மேல தான் சந்தேகம் வரும். சோ அந்த ஆளோட வீட்டுக்கே போய் ஏதாவது இருந்தா ஏன் கூட போது குடும்பத்துல குழந்தைங்க மேல பொம்பளை மேல எல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு மாட்டிட்டு போறார். அவன் இது வரைக்கும் உன்னை டிரான்ஸ்பர் பண்ணாம வச்சிருக்கிறது பெரிய விஷயம், போயா அப்படின்னு பேசுறான். இதை நான் பண்ணலங்கிறான். ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய சேர்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க கால் வருது உயரதிகாரி கிட்ட இருந்து. எப்படா இருக்கு குழந்தைன்னு விசாரிக்கிறாரு. இருக்கு சார், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, பதட்டத்தில் இருக்காங்கன்னு பேசி முடிச்சதும் அடுத்த நடி திட்ட ஆரம்பிச்சாரு. அந்த அரசியல்வாதி கிட்ட போய் பிஹேவ் பண்ணிருக்கிற, அவன் தான் இதை பண்ணாங்கிறதுக்கு உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்புறம் என்ன இதுக்கு போய் அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி பண்ண வச்சேன்னு அவர் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார். இல்ல சார், அவன் வீடு வந்து இது மாதிரி மிரட்டிக்கிட்டு இருந்தான், அப்ப அவன் தானே பண்ணிருக்குன்னு சொல்லும்போது, எப்பப்பா மிரட்டினா? நேத்து. அப்ப நேத்தே என்கிட்ட சொல்லிருக்கணும்ல, இப்ப பிரச்சனைன்னு ஆன பிறகு நேத்து சொன்னா வச்சானா எப்படி அவனை நம்புறது அப்படின்னு இவரை தான் திட்டுறாங்க. ஒழுங்கா விசாரணை பண்ணு, உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடி, அப்புறம் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கலாங்கிற அப்ப சொல்றாரு. அப்புறம் இந்த சுருட்ட முடி டீனேஜ் பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணு தான் தாத்தா கூட எங்க வீட்டுல தங்கி இருக்கிறா. இவங்க வீடு எங்க இருக்குன்னா, சுருட்ட முடிக்காரியோட வீடு எங்க இருக்குன்னா, அந்த 2வது புருஷன் இருக்கிறார் இல்லையா, அவரோட வீட்டுக்கு ஏத்த வீடு. அவர் வீட்லயும் 2வது புருஷனோட குழந்தை இருக்குதுல்ல, தங்கச்சி, அவ ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு தனியா ஓடியாரா. எவனோ ஒருத்தன் ஐஸ்கிரீம் விற்கிறத பார்த்துட்டு இவ பதறிக்கிட்டு தெரிச்சு ஓடியாரா. ஏன்னா நாம ஒண்ணு பார்த்தோம்ல, ஒரு சின்ன குழந்தை கிட்ட ஒரு ஐஸ் விற்கிறவன் தப்பா நடந்துப்பானே, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை இவதான் போல. அதனாலதான் வேற ஒருத்தவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு இவ்வளவு வேகமா ஓடியாரா. நல்ல வேலை இங்க பார்த்தா கூடவே அண்ணங்கார மூத்த
மூத்தவனும் இருக்கிறான். இந்த ஐஸ்காரர் நல்லவர் மாதிரி தான் தெரியுது. என்னமா ஐஸ் வேணுமான்னு யதார்த்தமா கேட்டுட்டு பதார்த்தமா போயிடுறாரு. இவங்க 2 பேர் வீட்டுக்கும் பக்கத்துல காட்டுக்குள்ள ஒரு கைவிடப்பட்ட வீடு, அனாமத்தா ஒரு வீடு கட்டப்பட்டு இப்பயும் அப்பயும் இடிஞ்சு போற ஸ்டேஜ்ல கிடக்குது. அங்க அப்பப்போ உட்காந்து மூத்தவன் மியூசிக் வாசிக்கிறது வழக்கம், தங்கச்சி அதை ரசிக்கிறது வழக்கம். அது ஒரு பூனைக்குட்டியை ரொம்ப ஆசையா வளர்க்குது. சுற்றுமுடிக்காரி அந்த மியூசிக்கை கேட்டுட்டு அந்த பக்கத்துல போய் அவங்களோட பழக ஆரம்பிக்கிறா. இப்ப வரைக்கும் அவ யாரு கூடயும் பேசல, ஊமையார் போல பாவம். அந்த பையன் அந்த பொண்ணு மேல உசுரா இருக்கான், பழக ஆரம்பிக்கிறான். அப்புறம் பார்த்தா போலீஸ்காரங்க அந்த சுற்றுமுடிக்காரியோட வீட்டுக்கு, தாத்தா வீட்டுக்கு வராங்க. சுற்றுமுடிக்காரி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கா போல, வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்காங்க. வந்த இடத்துல விசாரிச்சுட்டு வசதியான இடம் மாதிரி தெரியுது, முடிஞ்ச அளவு கறந்துருன்ட்டு போறாரு ஏட்டையா. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா இன்ஸ்பெக்டருக்கு ஒருத்தன் கால் பண்ணி பாட்டு பாடினான்ல, கால் பண்றான் அப்படின்னாலே சிம் கார்டு இருக்கும், அந்த நம்பருக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. அது யாரு எந்த இடத்துல இருந்து கால் பண்றாங்கன்னு ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லி ஏற்கனவே ஒரு போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பார். இப்ப புதிய இந்த மேட்டரை அவரே கையில எடுத்துட்டு இந்த மாதிரி கேட்டுட்டேன் வச்சுட்டேன், ஏதோ ஒரு நார்த் இந்தியனோட பேர்ல ஐடி ப்ரூஃப் இருக்குது போல, இங்க பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தான் அந்த கால் வந்திருக்குது அப்படின்னு சொன்னதும் விருட்டுன்னு எந்திரிச்சு கிளம்புற. ஏற்கனவே ஒருத்தண்ட சொல்லியிருப்பார்ல, அவங்கிட்ட ட்ராக் பண்ண சொன்னேன், என்னாச்சியான்னு கேட்க சைபர் செல்லில் நம்பர் கொடுத்துருக்கேன் சார், இன்னும் ரிப்போர்ட் வரல சார்னிட்டு இருக்கான். ஆனா நம்ம எஸ்ஐ அதை விட சூடா எல்லா டீட்டெயிலையும் முன்னாடியே கதண்டு வந்து சொல்றாரு. ஸோ எஸ்ஐ ரொம்ப பிடிச்சி போச்சு. பாப்பா எஸ்ஐன்னு எஸ்ஐயை கூட்டிக்கிட்டு ஜம்முன்னு அந்த 2 கிலோமீட்டர் தூரத்துல லொகேஷன் கிடைச்சதுல அந்த லொகேஷனுக்கு வராங்க. சைபர் கிரைம் கொடுத்த லொகேஷன் அது. இங்க வந்த பிறகு எஸ்ஐ சொல்றான், இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்க, ரிங்டோன் அடிக்குதான்னு பாப்போம்னு. கால் பண்ணி பார்த்தா ரிங்டோன் அடிக்குது. ரிங்டோனாவே என்ன தெரியுமா வச்சிருக்காங்க, நம்ம ஹீரோவோட பொண்ணு பாடின பாட்டு. அதையே ரிங்டோனா வச்சு இங்க இருக்கிற ஸ்பீக்கர்லயே கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. வேறல வந்து அந்த போனை கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பக்கத்துலயே ஒரு ஏதோ பசங்க தங்குறாப்புல ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளேயும் தேடி பார்த்துட்டாங்க, ஆளும் இல்ல. அப்புறம் பார்த்தா ஒருத்தவங்க வேலை பார்க்கறேன் வர்றான். அங்க ஒரு 3-4 பேர் வேலை பார்க்கறாங்க. எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தான். விசாரிச்ச வரைக்கும் அவங்க மேல எதுவும் பெருசா தப்பு இருக்கிறாப்புல தெரியல. இது எதுவுமே அவங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. சோ போனை இங்க வச்சு ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணி எவனோ வச்சு வெறுப்பேத்திட்டு தான் போயிருக்கான். சும்மா பேரையும் நம்பரையும் மட்டும் வாங்கி வச்சுட்டு விட்டாரு. அப்புறம் இன்ஸ்பெக்டரோட வீட்டுல திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க பயந்து போனவங்க உள்ள குழந்தைய வச்சுக்கிட்டு கதவை சாத்திடுறாங்க. அந்த பக்கம் 2வது புருஷன் மூத்தவன் எங்க அப்படின்னு கேட்டா படத்துக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க அம்மா. எந்த படத்துக்குன்னு கேட்டா தெரியாதுங்கிறாங்க. எந்த தியேட்டருக்குன்னு கேட்டா தெரியாதுங்கிறாங்க. எப்ப வருவான்னு கேட்டா தெரியாதுங்கிறாங்க. அப்போ உன் புள்ள வரும்போது நீ உள்ள வந்தா போதும்னு பொண்டாட்டிய வெளியில தள்ளிட்டு கதவை சாத்திட்டாரு. அடப்பாவி, இப்படியாடா ஒரு சைக்கோவா இருப்ப நீ? பொண்டாட்டி வெளியிலேயே இருக்குங்க. அந்த பக்கத்துல இருந்து பையன் வரான். ஷோ முடிச்சிட்டீங்க வர, என்னம்மா வெளியில உட்காந்துருக்கேன்னு கேட்கும்போது நடந்த உண்மை எல்லாத்தையும் மறைச்சு விட்டு உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறேங்குது அம்மா. சரி சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. நீ சாப்பிட்டியான்னு கேட்க நான் சாப்பிட்டேமாங்கிறான் அவன். சரி வந்துட்டியாவா, படுக்க போலாம் வா அப்படின்னு எந்திரிச்சிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவு பூட்டி இருக்கு. அதை பார்த்ததும் அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான், அம்மாவை வெளியில தள்ளி புருஷங்காரன் சாத்திருக்கிறான்ட்டு. அவ்வளவு கோவம் வருது, அவ்வளவு கொடுமையை அனுபவிக்கிறான். இருந்தாலும் சத்தம் போடாம இருக்கிறான் அம்மாவுக்காக. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன். ஏட்டையா யாரோ தெரியாம பண்ணிருப்பாங்கன்னு அசால்ட்டா பேசுறாரு. எஸ்ஐயோ, சார் உங்க பொண்ணு மேல தானே கைய வச்சாங்க. அப்போ இந்த ரீசெண்ட் டேஸ்ல, இந்த கடந்த சில வருடங்களா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 2-3 போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க மேல கை வைக்கிற ஆட்கள், அது சம்பந்தப்பட்ட கேஸ், இதை ஏதாவது நம்ம விசாரிக்கலாமா, அதுல ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு கேட்கிறார். ஏட்டையா உடனே இவ்வளவு சீன் இல்லைன்னதும் கோவத்துல திட்டி விட்டாரு எஸ்ஐ. சோ எஸ்ஐயை கூப்பிட்டு சைபர் கிரைம்ல உனக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருக்காங்கன்னு சொன்னீங்க கேட்க, ஆமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் சைபர் கிரைம்ல வேலை பார்க்கறான், வேலையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வாங்கிட முடியும்னு சொல்ல, சரி ஓகே அந்த மாதிரி பழைய கேஸ் எல்லாம் ரெக்கார்ட்ஸ்ல இருந்தா எடுத்துட்டு வா, அந்த கேஸை பத்தி விசாரின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா தான் குழந்தைய டாக்டர்ஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்டெதஸ்கோப்பை வச்சு தானே கழுத்தை நெரிச்சாங்க. இங்க வேற ஒரு பொம்பளை பொறுக்கி டாக்டர் இருக்கிறானா, அவன் ஒருவேளை இதை பண்ணிருப்பானோன்னு அம்மாவுக்கு சந்தேகம். நர்ஸ் அம்மாவுக்கு அவங்க டிராயர்ல சாவி மேல இருக்கும், டேபிள்ல டிராயர்ல போட்டு திறந்து பாக்குறாங்க. ஏதாவது இவன் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா, கொலை பண்ற மாதிரி ஒரு ஆளான்னு செக் பண்றதுக்கு. திறந்து பார்த்தா அப்படி ஒன்னும் சந்தேகப்படுறாப்ல எதுவும் இல்ல. அவன் அந்த பக்கத்துல வராப்ல தெரிய டப்புனு இந்த பக்கத்துல கிளம்பிக்கிட்டு வந்துடுறாங்க. அவர் வந்தவர் சாவி டிரால போடப்பட்டிருக்கிறத கவனிக்கிறார். வேலை எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இல்ல. யார் இதை நோன்னது, இன்னொரு தடவை என் பர்மிஷன் இல்லாம என் ஆபீஸ்க்குள்ள வந்தீங்க அவ்வளவுதான சத்தம் போடுறாப்ல. சைபர் கிரைம்ல 2 விஷயத்தை விசாரிக்கிறாங்க. ஒன்னு டீனேஜ் பசங்க இல்ல சின்ன குழந்தைங்க மேல கை வைக்கிறாப்ல இருக்கணும். இன்னொன்னு டாக்டர்ஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்டெதஸ்கோப், அதை வச்சு கழுத்து நெரிச்சாப்ல ஏதாவது கேஸ் இருக்கான்னு. ஒரு கேஸ் அந்த மாதிரி இருக்கு, பையன் அந்த மாதிரி கொண்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு கேஸ் இருக்குது, ஆனா அந்த கேஸ் ஆக்சிடென்ட்னு எழுதப்பட்டிருக்கிறது. கழுத்துல ஏதோ கூர்மையான ஏதோ ஒன்று வச்சு இருக்கிறாங்கன்னு மட்டும் தான் போட்டிருக்கு, ஸ்டெதஸ்கோப்னு அதில் எழுதல. ஆனால் எனக்கு என்னமோ அது ஸ்டெதஸ்கோப்பா தான் இருக்குமோன்னு எஸ்ஐக்கு டவுட்டுங்கிறாப்ல. அவங்க 2 பேரோட பேரு அவங்க நம்பர் எழுதிக்கிட்டாச்சு. அந்த 2 கேஸுக்குமே நம்ம ஹீரோ கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிறார். ஒரு கேஸுக்கு கால் பண்ணும்போது அந்த பக்கம் அம்மா துணிந்து வச்சுட்டு இருக்காங்க. பையன் இறந்துட்டான், பையனோட அப்பா கிட்ட பேசலாமான்னு கேட்க அவரு இறந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா சாரிமான்னு வச்சுட்டு அடுத்து 2வது கேஸுக்கு கால் பண்றாரு. அங்கேயும் பையன் இறந்துடுறான், பையனோ பொண்ணோ இறந்துடுறாங்க. சரி அப்பாட்ட பேசலாமான்னு கேட்டா பொண்ணு இறந்து அடுத்த 1 மாசத்துல அப்பாவும் இறந்துட்டதா 2வது கேஸ்ல சொல்றாங்க.
உடனே மறுபடியும் கேஸ்ல அந்த துணி வச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த அம்மாவுக்கு போன் பண்ணி எப்போ அப்பா இறந்தாருன்னு விசாரிக்க பையன் இறந்த அடுத்த 1 மாசத்துல அப்பா இறந்துட்டதா அங்க நியூஸ் வருது. சோ பிள்ளைங்க இறந்ததுமே அடுத்த 1 மாசத்துல அப்பா இறக்குறாப்ல ஒரு பேட்டர்ன் இவருக்கு கிடைக்குது. இத பத்தி நம்ம எஸ்ஐக்கு போன் பண்ணி அப்டேட் கொடுத்துட்டு இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கிற கேசஸ் இருந்தா கண்டுபிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாரு. சரி சார் டேட்டா பேஸ்ல இருக்கும் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு அவர். அதே சமயம் இங்க பாருங்க அந்த 2வது புருஷன் இருக்கிறானே எவ்வளவு டார்ச்சர் பாட்டின்னு தான் தங்கச்சிக்கு மியூசிக் எப்படி வாசிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாப்ல. அப்ப அவர் வந்து டேய் ஹோம்ஒர்க் பண்ணியா போய் ஹோம்ஒர்க் பண்ணு இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ட்டு சத்தம் போட்டு போயிட்டார். ஆனாலும் அண்ணங்காரன் கேட்காம அவர் கிடக்காரு வா மியூசிக் கத்துக்கலான்னு மறுபடியும் மியூசிக் சொல்லி கொடுக்க அந்த குழந்தை சூப்பரா வேற வாசிக்குது. காண்டானவர் விறுவிறுன்னு உள்ள வந்து அப்படியே அதை புடுங்கி நங்குன்னு அடிச்சு நொறுக்கிட்டார். பதிலுக்கு அடிக்கணுன்ற ரேஞ்சுக்கு உனக்கு கோவம் வருது. ஆனாலும் அம்மாவுக்காக அடக்கிக்கிட்டு அந்த காட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பாலடைஞ்ச ரூம் அதுக்கு தான் வரா. அங்க ஏற்கனவே நம்ம சுற்றுமுடிக்காரி உட்காந்துட்டு இருக்கிறான். அந்த ஆள் இருக்கிறானே உடச்சிட்டான் தெரியுமா அப்படின்னு கண்ணீரோட அழுகையோட வந்துட்டு உள்ள போய் கதவை சாத்திக்கிறான். சைபர் கிரைம் ஆபீஸ்ல இருந்து இவர் வந்துட்டார். டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கும்போது ஒரு 10-11 கேஸ் இந்த மாதிரி பிள்ளைங்க இறந்த அடுத்த 1 மாசத்துல அப்பாவும் இறக்குறாப்ல கேஸுங்க இருக்குது. ஆனா நிறைய கேஸுகள்ல ஆக்சிடென்ட் மாதிரி இல்ல தண்ணியில விழுந்து சாகுறாப்ல இப்படித்தான் அப்பாக்கள் சாக இருக்காங்க. இது ஒரு சீரியல் கொலை மாதிரி யாருக்குமே அங்க சந்தேகம் வரல. ஆனா நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. இதுல இதே மாதிரி ஒரு அப்பா புள்ள இறந்த ஒரு கேஸ நம்ம உயரதிகாரி இருக்கிறார்ல அவர் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது அவரோட ஸ்டேஷனுக்கு இது விசாரணைக்கு வந்திருக்குது போல. சோ அவருக்கு ஏதாவது டீடைல் தெரியணும்னு சொன்னதும் சரி எல்லாத்தையும் அவர்கிட்ட எடுத்துட்டு போவோம் அவர்கிட்ட அதையும் சேர்த்து விசாரிக்கலான்னு அங்க போறாங்க. ஆனா அவர் கண்ணா அப்படின்னு திட்டுறாரு. புதுசா சேர்ந்தவன் ஏதாவது சொல்லுவான் 12 வருஷம் சர்வீஸ் இருக்கு உருப்படியா எதுவும் சேர்த்து தெரியாதா உங்களுக்கு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு போங்க இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு திட்டி தள்ளிட்டாருங்க. 2 பேரையும் செம திட்டு விட்டார். எஸ்ஐ சாரி சார்னு வருத்தப்பட்டு வெளியில வந்து சொல்லும் போது அதெல்லாம் பிரச்சனை இல்லையா ஃப்ரீயா விடு நீ அந்த கடைசி கேஸ்ல ஏதோ ஒரு அட்ரஸ் பக்கம் போகணும்னு சொன்னேன்ல அந்த அட்ரஸுக்கு போய் அங்க அப்பா புள்ள மேட்டர் என்னங்கறத தெரிஞ்சுட்டு வா அப்படிங்கிறாப்ல. அவன் சொன்ன அட்ரஸ் இவருக்கு ஏதோ லைட்டா ஞாபகம் இருக்கு. இந்த அட்ரஸ் எனக்கு அடிக்கடி ஞாபகம் இருக்குது. ஆனா கேஸ் சம்பந்தமா இந்த அட்ரஸ் என் மைண்டுக்கு வர மாட்டேங்குது. வேற ஏதோ விதத்துல இந்த அட்ரஸ் எனக்கு ஞாபகம் இருக்குங்கிறாரு. ஆனா சரியா ஞாபகம் இல்ல. வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டார். அதே சமயம் இங்க பாருங்களேன் அந்த 2வது புருஷனோட வீட்டுல தங்கச்சிக்காரி பூனையை காணோன்னு தேடிட்டு இருக்கா. அண்ணங்காரன் பெருசா சப்போர்ட் பண்ணல. தங்கச்சி தான் பூனையை தேடிக்கிட்டு அங்க காட்டு பக்கத்துல நுழைஞ்சவ விருட்டுன்னு பயந்துகிட்டு தெரிச்சு ஓடியாரா. அந்த ஏரியா பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் கடந்து போறார். குழந்தை இந்த மாதிரி மிரண்டு ஓடுதா என்னமாச்சுன்னு கேட்கும்போது கையை மட்டும் காமிச்சிட்டு போயிடுது. அந்த திசையில அவர் போய் செக் பண்ணி பாக்குறாரு காட்டு பகுதி. அங்க அந்த பாலடைஞ்ச ஒரு ரூம் இருக்குமே அந்த ரூம் கிடக்குது. ஓட்ட வழியா பார்த்தா எதையோ பார்த்து அவர் மிரட்சி ஆகிறார். சரின்னு கதவை திறந்து உள்ள போறார். உள்ள போய் பார்த்தா அந்த சின்ன பொண்ணோட பூனையை கொன்னு தூக்குல ஏத்தி விட்டுருக்காப்ல ஏத்தி வச்சிருக்காங்க எவனோ ஒருத்தன். உள்ள சுத்தி முத்தியும் வேவு பார்த்துட்டு இருக்கும்போது கம்புகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க யாரோ ஒருத்தவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுன்னு ஓட ஆரம்பிக்க சீரியல் கொலைகாரனா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இவர் விரட்ட ஆரம்பிக்கிறார். குறைஞ்சபட்சம் பூனையை கொன்னவளாவது இருக்கணும் இல்லையான்னு பார்த்தா ஓடுறது அந்த சுற்றுமுடிக்காரி தான். விசாரிக்கிறதுக்கு அந்த பொண்ணு நிக்கணும் அது பயந்து போய் ஓடுது. சின்ன வயசுல அது எவ்வளவு கொடூரத்தை அனுபவிச்சிருக்குது அந்த ஐஸ் வண்டிக்காரங்கிட்ட. பின்னாடியே ஓடி போய் அந்த பொண்ணை பிடிக்கிறார். ஆனா தப்பான நோக்கத்துல இல்ல விசாரிக்கணும் பிடிச்சாதான் விசாரிக்க முடியும். சோ பிடிக்கலான்னு முயற்சி பண்றாரு. அங்க கிடந்த ஒரு துணியை எடுத்து கையை கட்டுறாரு. அதே சமயம் அங்க சும்மா உட்காந்துட்டு இருந்த சில எடுபிடிங்க உடனே அதை வீடியோ எடுத்து என்ன ஏதுன்னு கூட தெரியாம வாட்ஸ்அப்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. இது காட்டு தீ மாதிரி பரவுது. நியூஸ்ல இதை என்ன ஏதுன்னு விசாரிக்காம நியூஸ்ல அப்படியே அந்த ஃபுட்டேஜை போட்டு விட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மேலிடத்துலயும் பிரச்சனை. ஹாஸ்பிட்டல்ல நம்ம நெசம்மா இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி அவங்களும் இதை கேட்டுட்டு இருக்காங்க. பயங்கர பரபரப்பாகுது. இதுல வேற அந்த அரசியல்வாதி ஏட்டையாவை போய் பார்த்துட்டு இந்த மேட்டர் அப்படியே விடக்கூடாது அந்த பொண்ணுகிட்ட போய் அவன் தப்பா நடக்க முயற்சி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்குங்க அவனை வேலையை புடுங்கி அப்படியே நடுத்தருவில் விரட்டி விடணும் அப்படிங்கிற ரேச்சுக்கு ஏத்தி விடுறாரு. ஏட்டையாவும் அந்த ஆளை நானும் பழி வாங்குறதுக்கு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கிறேன் காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறான் நான் பாத்துக்கிறேங்கிறாரு ஏட்டையா. லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக ஏட்டையா கிளம்பணும்னு பேசிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம எஸ்ஐ ஒரு பொண்ணு கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க போற இடத்துல கூட ஒரு பெண் போலீஸ் இருக்கணும்னு ஒரு பெண் போலீஸ கூட போயிட்டு வாமா ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போது நீங்க இருக்கணும்னு சொல்லி எஸ்ஐ அனுப்பிச்சு விடுறாரு. அது அவருக்கு பிடிக்கல. இந்த பக்கம் பார்த்தா உயரதிகாரி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உன் தரப்பு நியாயம் என்னவோ அதை பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு போ கிளம்பு நீ அப்படின்னு டாப்ல சஸ்பெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவரும் சரியும் சார்னு சொல்லி கிளம்பிட்டாரு பாவம். இந்த பக்கத்துல அந்த ஏட்டையா அந்த ஆள் பண்ற கூத்த பாருங்க. சும்மா வெறும் வெத்து பேப்பர்ல என்ன எழுதிருக்கிறேன்னு படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பேர் சொல்லி இவங்க தாத்தா பேர் சொல்லி நான் இன்னாரு நான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரூம்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க உள்ள வராரு. யாரு இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு. அதைத்தான் நீங்க வீடியோ ஃபுட்டேஜ்ல பாத்துருக்கீங்க. எனக்கு நியாயம் வேணும் இப்படி எழுதி இருக்கிறதா சொல்லி இதுல கையெழுத்து போட சொல்றாரு. அதெல்லாம் வெத்து பேப்பர் தான். ஆனா இவ கையெழுத்து போடாம அப்படியே உம்முன்னு பாக்குறா. அப்படியா போட மாட்டியா அப்ப நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன் கேளுன்னு சொல்லிட்டு இன்னொரு வெத்து பேப்பர்ல ஸ்டேட்மெண்ட் எழுதி இருக்கிறாப்ல படிக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா இன்னாரு நானு இன்னாரோட பேத்தி நானு எனக்கு இன்ஸ்பெக்டருக்கும் தொடர்பு இருக்குது. அந்த பின்னாடி இருக்கிற 15 ரூம்ல தான் நாங்க சந்திப்போம். நாங்க அந்த மாதிரி ஜாலியா இருக்கும்போது சும்மா இன்னும் ஜாலியா அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு பூனைய கொடூரமா கொன்னு தூக்குல ஏத்தணும். அப்புறம் ஏதோ எனக்கு அது வேண்டாம் தப்பா தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஓடியாந்தேன். பின்னாடியே அவர் வெட்டிட்டு வந்தாரு. 2 பேரும் சும்மா பரஸ்பரமா சண்டை போட்டுக்கிட்டோம். அதைத்தான் வீடியோ ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்றாப்ல எழுதிட்டு எழுதல அதை எழுதுவாராம். வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி இன்னொரு பேப்பரை நீட்டுறார். ஊமை பொண்ணு தானே என்ன பிடிக்கிறவாங்கிறத அவர் நினைப்பு. ஆனா அந்த பொண்ணு இல்ல முடியாதுன்னு பேசுது. ஆக்சுவலா
ஒழுங்கா பேச வரும் போல பேசுவியாடி, போலீஸே ஏமாத்திரியாடி, அட்டிங்கோயால அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டாரு அந்த அம்மாவை. கையெழுத்து போறியா இல்லையான்னு திட்டாரு. நல்ல வேளை இந்த சத்தத்தை கேட்டுட்டு வெளியில இருந்த அந்த பெண் போலீஸ் உள்ள வந்துருச்சு. என்ன சார் இங்க நடக்குதுன்னு கேட்டா, நீ வெளியில போ அப்படின்னு சத்தம் போடுறாரு. போக முடியாது சார், ஒரு பொண்ணு கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போது ஒரு பெண் போலீஸ் அங்க இருக்கணும், அதுக்கு தானே எஸ்ஐ இங்க அனுப்பிச்சாரு, நான் போக முடியாது, நான் உட்காருவேன்னு அப்படியே ஜம்முன்னு போய் உள்ள உட்காந்துட்டாங்க. நல்ல வேலை, அது அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியத்தை கொடுக்குது. அப்புறம் இந்த பக்கத்துல நம்ம எஸ்ஐ அந்த கடைசி கேஸுக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டார் போல. அந்த கடைசி ஒரு அட்ரஸ் இருக்குது, ஆனா இந்த கடைசி கேஸ் கொஞ்சம் வித்தியாசமான கேஸ். அந்த கடைசி கேஸ்ல அப்பா இறந்துறாரு, ஆனா பையன் இறக்கல. அங்க என்ன டிஃபரன்ஸ்னா, விவாகரத்து வாங்கிட்டு அப்பா போயிடுறாரு, அப்புறம் அப்பா இறந்துறாரு, அப்பாவோட சொத்துக்கள் எல்லாம் அவரோட பையனுக்கு வருது, அதுக்குள்ள அம்மா ரெண்டாம் தரம் கட்டிக்குது. இப்படி அந்த வீட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த அட்ரஸையும் நான் அனுப்பி வைக்கிறேன் அனுப்பி வைக்க, அதை பார்த்ததும் இவருக்கு ஒரு மேட்டர் புரிய வருதுங்க. ஏன்னா அந்த அட்ரஸ் இவருக்கு ரொம்ப பழக்கப்பட்ட அட்ரஸ் தான். அடுத்த நொடி எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாரு. வீட்டுக்கு வந்தாச்சு. போன்லயே சொல்லிட்டாரு, ஆக்சுவலா இப்ப நடக்கிற எல்லா கொலைகளுக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கியா, அந்த கனெக்ஷன் என்னன்னா நான் ஓட்டுற இந்த புல்லட் வண்டி தான் அப்படின்னு அந்த கனெக்ஷனை சொல்றாரு. அப்புறம் நேர்ல கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். 18 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இந்த வண்டி பல பேருக்கு கைமாறி வந்துகிட்டே இருக்குது. யாரெல்லாம் இந்த வண்டியை விலைக்கு வாங்குறாங்களோ அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைய ஃபர்ஸ்ட் கொல்றான், அடுத்து அப்பனை கொல்றான். இதுதான் பேட்டர்ன்ங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியா ஒரு கேஸ் மட்டும் பேசணும் இல்லையா, அப்பா மட்டும் இறந்துட்டாரு புள்ளை இறக்கலன்னு, அந்த கேஸ் மட்டும் விதிவிலக்கு. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அந்த பையன் பாவம் இல்லாத புள்ளாத கஷ்டப்படுறான் அந்த பையன். ஏன்னா அப்பா இறந்துறாரு, ரெண்டாவது புருஷங்கார ரெண்டாவது அப்பன் வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனோட வண்டியை இந்த ரெண்டாவது புருஷன் தான் வலுக்கட்டாயமா விக்கிறான். யாருக்கு? நம்ம இன்ஸ்பெக்டருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ரெண்டாவது பையனை, அந்த மூத்த பையனை மட்டும் ஒண்ணும் பண்ணாம விட்டுவிட்டு அடுத்து அந்த புல்லட்டை விலைக்கு வாங்கின நம்ம இன்ஸ்பெக்டர் வீட்டுல முத புள்ளைய கொண்டுட்டு அடுத்து அப்பனை கொல்றதுக்கான அட்டெம்ப்ட் நடந்திருக்குது. ஆனா புள்ளைய கொல்ற அட்டெம்ப்ட்லயே இவங்க ஜஸ்ட் மிஸ்ல குழந்தை எஸ்கேப் ஆயிருக்குல்ல. அந்த வண்டிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த வண்டி வேற யாரோட வண்டியும் இல்லங்க, கிராமத்துல ஒரு சின்ன பையன் லிஃப்ட் கேட்ட இடத்துல ஒரு டாக்டர் பயன்படுத்தினாரே அந்த புல்லட் வண்டி தான். இப்போ மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறோம். ஆமா, இந்த கிராமத்து கதையெல்லாம் பிளாஷ்பேக் கதை தான். கடைசியா அந்த பையனை பழி வாங்கணும்னு ஒருத்தவன் துடிச்சுக்கிட்டு இருந்தான்ல, கூடவே அந்த சொந்தக்காரங்க 2 பேர்ல ஒருத்தவன் பழி வாங்கணும் அவ்வளவுதானே, வா அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவோன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு நேரா அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. புள்ளைய போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. சொந்தக்காரன் அம்மா வெளுத்து கொண்டு போய் குடிசைக்குள்ள அடைக்கிறான். அந்த சின்ன பையனை ஒரு மரத்துல அப்படியே இறுக்கி கட்டுறான். டாக்டர் தான் கட்டுறான். பையனை கட்டி போட்டு கீழே விறகு கட்டை இருக்கும், அந்த விறகு கட்டையை மொத்தமா எடுத்துட்டு வந்து அந்த பையனோட வாய்க்குள்ள அமுக்கி ஓங்கி ஒரு அடி, வாய் கிழிஞ்சிருச்சு. இப்படி இந்த மாதிரி அவனை படுக்க போட்டு உள்ள அந்த அம்மாக்காரி சத்தம் போடக்கூடாதுன்னு டாக்டர் உயிரை காப்பாத்துறதுக்கு பயன்படுத்துற அந்த ஸ்டெதஸ்கோப்பை தூக்கி உள்ள வீசி எறிகிறார். அந்த அம்மா கத்தக்கூடாதுன்னு கழுத்தை போட்டு உள்ள அந்த சொந்தக்காரன் நெருக்கிட்டான் போல. கோரமா வேற அந்த அம்மாவை கற்பழிச்சு கொலை பண்றான். இந்த பையன் அந்த அம்மா அழுகிற சத்தம் வெளியில கேட்க கூடாதுன்னு அந்த புல்லட் வண்டியை வச்சுக்கிட்டு உருன்னு அந்த புல்லட் வண்டியை உரிமை விடுறான். புல்லட் சத்தம் எப்படி வெளியில கேட்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே. அந்த புல்லட் சத்தத்துல இவங்க 2 பேரோட சத்தமே வெளியில கேட்கல, ஊர்க்காரங்களுக்கு கேட்கல. அந்த ஆளோட வெறி அடங்கும் போது அந்த அம்மாவோட உசுறு அடங்கிடுச்சு. வெறியை தீத்துட்டு கிளம்பிட்டானுங்க. அப்படியே ஈவினிங் ஆயிப்போச்சு. மயங்கி அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்துல கிடந்த அந்த பையனோட கயிறு, இவன் அந்த போராடினதுல கயிறு அருந்துருச்சு. அருந்த பிறகு உள்ள போய் பாக்குறான். உள்ள போய் பார்த்தா தான் அம்மாவுக்கு நடந்த அந்த கொடூரத்தை பார்த்துட்டு அவனால தாங்கிக்க முடியல. பார்த்தா ஒரு அருவா இருக்கும், அந்த ஸ்டெதஸ்கோப் இருக்கும். ஒரு கையில ஸ்டெதஸ்கோப், ஒரு கையில அருவா எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரையும் வெட்டி தள்ளணும்னு கோபத்தோட வேகமா கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறார். அதே சமயம் நம்ம ஹீரோ இந்த புல்லட் வண்டியை முத யார் பயன்படுத்தினான்னு கண்டுபிடிச்சு அந்த கிராமத்துக்கே வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கதையெல்லாம் அவர் தான் சொல்றாப்ல. அப்ப அந்த பையனோட அருவாவுக்கு தான் அவங்க 2 பேரும் பலியானலாம் கேட்டா அதான் இல்ல, வெறிய தீத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் புல்லட் வண்டியில இங்க வந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு லாரி இடிச்சு 2 பேரும் சம்பவ இடத்துல செத்து போயிட்டாங்களா. இந்த பையன் பயங்கர வெறியோட பழி வாங்கணும்னு வந்தவன் அவங்க 2 பேரோட டெட் பாடி எரியதை பார்த்துட்டு பழிவாங்க முடியலையேன்ற அந்த ஆத்திரம், தான் கண்ணு முன்னாடி நடந்த அந்த கோரம், இது எல்லாம் அவன் அப்படியே முழுக்க ஒரு சைக்கோ பார்த்தா மாத்திருச்சு. போனா எரிஞ்சுக்கிட்டு இருந்தா கூட நான் வெட்டுவேன்னு வெட்டுறதுக்கு கிளம்பிட்டான். ஊர்க்காரங்க சில பேர் அவனை பிடிச்சு தடுத்து நிறுத்தி இருக்காங்க. அப்புறம் அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, ஒரு மனநல மருத்துவமனையில சேர்த்து விட்டாங்களாம். அங்க போய் நீங்க விசாரிச்சு பாருங்கன்னு ஒருத்தவர் சொல்றாரு. அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு இவங்க போய் விசாரிக்கும் போது அவன் எப்பயோ டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டானா. ஆனா நீங்க சொல்ற இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வத்தி பார்த்தா இத்தனை வருஷமாவும் அவனோட வெறி அடங்கலன்னா அவன் பக்கா சைக்கோவா மாறி இருக்கிறான். உங்க குழந்தையோட உசுறு பத்திரமா பாத்துக்கங்க, கண்டிப்பா உங்களை தேடி வருவான், ரெடியா இருங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். அப்புறம் இதை பத்திலாம் நம்ம எஸ்ஐக்கு அப்டேட் கொடுக்குறாப்ல. ஆனா இந்த உலகத்துல எங்க சார் அவனை போய் தேடுறது கண்டுபிடிக்கிறேன்னு கேட்க, நாம தேடி எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம், டாக்டரோட ப்ரொஃபைல் படி பார்த்தா டெஃபினட்டா அவன் பழி வாங்காம இருக்க மாட்டான், எங்களை போடுறதுக்கு வருவான், என் பொண்ணை தூக்குறதுக்கு வருவான், நான் பாத்துக்கிறேங்கிறாப்ல. நான் வேணா இங்க சேஃப்டிக்கு இங்க இருக்கட்டுமா அப்படின்னு கேட்க, எவ்வளவு நாள் இருப்ப, 1 வாரம் 1 மாசம் 1 வருஷம் இருக்க முடியுமா என்ன, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வேற டியூட்டில இருக்க, நீ போன்னு அனுப்பிச்சு வச்சிடறாரு. வீடே ஒரு மாதிரி வெறுமையா கிடக்குது. இந்த பக்கம் அந்த நசமா ஒரு நல்ல ஐடியா கொடுக்குது புருஷங்கிட்ட, பேசாம அந்த புல்லட் வண்டியை வித்துருவோம், வித்துட்டா நம்மள ஒண்ணு செய்ய மாட்டேன்னு கேட்க, அதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, கண்டிப்பா அவன் நம்மள போட வரத்தான் செய்வான் அப்படின்னு வருத்தப்படுறாப்ல. தூங்காம வேற இருக்கிறாப்ல. எவ்வளவு நாள் தான் நீங்க தூங்காம இருப்பீங்க, வாங்க வந்து தூங்குன்னு கேட்டா கூட நீ போய் படுமா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். எப்படி ஒரு அப்பாவால நிம்மதியா படுக்க முடியும்?
முடியும்? ஆனா உடல் ஒத்துழைக்கணுமே. அதையும் மீறி அன்னைக்கு குடும்பத்தோட படுக்கலாமேன்னு படுக்கிறார். ஏதோ வித்தியாசமா ஒரு சத்தம் கேட்க குடும்பம் எந்திரிக்குது. இவரும் பதறிக்கிட்டு எந்திரிக்கிறார். கிடைச்சத கையில எடுத்துட்டு வெளியில வந்து பாக்குறார். வந்து பார்த்தா இவரோட புல்லட் வண்டியை யாரோ ஸ்டார்ட் பண்ணி உரிமை விட்டு லைட் ஆன் பண்ணி விட்டு போயிருக்காங்க. சீண்டி பாக்குறாங்க. டூப்ளிகேட் சாவி போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அந்த சாவி எடுத்து ஒரு பைக்குல போட்டார். சுத்தியும் முத்தியும் டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்கிறார். இவங்களை வெறுப்பேத்துறதுக்காகவே அந்தாஸ்திரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான். 4 பாட்டு முடியுது. எங்க பாடு அப்படின்னு கேக்குறான். அந்த சின்ன பையனோட பேரு கிஷோரா. டே தம்பி கிஷோரு, உன் பேர் கிஷோர் எனக்கு தெரியுண்டா தம்பி, உன் கதை தெரியுண்டா தம்பி, நேர்ல வாடா பேசலாண்டாங்கிறாரு. இல்ல அந்தாக்சரி பாட்டு பாடி என்ன பாட்டு போட்டியில தோற்கடிச்சா மட்டும்தான் நான் வருவேங்கிறான் அந்த பையன். இது பாடுறதுக்கான நேரம் இல்ல, நேர்ல வான்னு கூப்பிடுறாப்ல. நீ பாடினாதான் வருவேன்னு அந்த பக்கத்துல இருட்டுக்குள்ள இருந்து வர முடிக்கிறான். பாட மாட்டேன்னு சொன்னா நீ பாடலன்னா நான் வரமாட்டேன், பார்க்க முடியாதுங்கிறாப்ல. வேற வழி இல்லாம அந்த டென்ஷன்லயும் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா அந்த பாட்டை பாடி கேட்டார். வெண்ணிலா லால முடியுது. என்ன அவ்வளவுதான் லைன் பாடுவியா, மிச்ச பாட்டை பாடு அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. சவுண்ட் வர திசையை நோக்கி லைட் அடிச்சுக்கிட்டே போறாரு. ஆனாலும் அவனை கண்டுபிடிக்க முடியல. சரி நான் பாடுறேன்னு கரெக்டா முடியிற எழுத்துல இருந்து அவன் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு நம்ம ஆளு பாடுறாரு. அந்த சத்த வர திசையை நோக்கின்னு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. வீட்டை தாண்டி விடாம பதிலுக்கு இவர் பாடிட்டாரு. நீ கேட்டாப்ல நான் பாடிட்டேன்டா கிஷோர், வெளியில வாடா அப்படின்னு கூப்பிட்டா இன்னும் வரமாட்டேங்கிறாங்க. நீ கேட்ட நான் பாடிட்டேன், முன்னாடி வாடான்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. அப்பயும் வரமாட்டேங்கிறான். பதிலுக்கு அந்த பக்கத்துல இருந்து பாட்டு இப்ப வரல. கண்ணாபின்னான்னு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. என்னடான்னு பார்த்தா ரெக்கார்டிங் வாய்ஸ் எங்கேயோ போட்டு விட்டுட்டான் போல. இது தெரியாம அவர் காட்டு பக்கத்துலயே அங்கிட்டு தெரியுறாரு. அப்புறம் தான் உசாராயி நம்மள டைவர்ட் பண்றதுக்கான முயற்சின்னு புரிஞ்சுக்கிட்டு வீட்டை நோக்கி ஓடியாரார். பார்த்தா மெயின் டோரை உடைச்சிட்டான். பெட்ரூம் டோரை உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல கரெக்டா அவர் உள்ள வர வரட்டுன்னு திரும்பி ஒரு அடி. இன்ஸ்பெக்டர் மயங்கி விழுந்துட்டார். உள்ள அம்மாவும் பொண்ணும் பயத்தோட இருக்காங்க. வாங்கின அடியில சாக கிடக்குறாரு இன்ஸ்பெக்டர். அவ வேற தொடர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு மறுபடியும் அங்க கதவை இடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த அம்மா பதறுது. இருக்கிற டேபிள் எல்லாம் அங்க இழுத்து போட்டு எப்படியாவது குழந்தைய காப்பாற்றணும்னு நினைக்குது. கதவை உடைச்சிட்டான். ஆனா திறக்க முடியாதபடி டேபிளை போட்டு அவங்க இறுக்கி பிடிச்சிட்டாங்க. அந்த அம்மாவோட அழுகுறல் சத்தம் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு கேட்டு இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சா நல்லா இருக்கும். சொல்லி முடிக்கல. பார்த்தா அவ்வளவு அடியும் தாண்டி எந்திரிச்சு நிக்கிறாப்ல. அந்த பையன் திரும்பி பாக்குறான். குழந்தை வேற பதட்டமாவே இருக்குது. ஸ்டெதஸ்கோப் வச்சு அடிக்கிறான். பதிலுக்கு நம்மாலும் ஒரு சேர் எடுத்து அவன் மேல போட்டு உடைக்கிறார். அவன் கழுத்திலேயே ஸ்டெதஸ்கோப்பை மாட்டி அங்கேயும் இங்கேயும் உருட்டி தள்ளி விடுறார். கீழே விழுந்தவன கண்ணா விண்ணான்னு அடிக்கிறார். தலையில இருக்கிற அந்த பைய புடிங்கிட்டா போதும். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு இருக்கிற ஆர்வத்தை விட அவருக்கு அதிகமாவே இருக்குமா இல்லையா? மூஞ்சில போட்டுக்கிற அந்த பைய உருகணும்னு பார்த்தா அதுக்குள்ள அவன் எந்திரிச்சு 2 பேரும் புரண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓங்கி ஒரு குத்து சைடுல விட்டார். கதவுக்கு பக்கத்துல போய் விழுந்துட்டான். 2 பேருமே சண்டை போட்டு டயர்ட் ஆயிட்டாங்க. எந்திரிக்க முடியாத மாதிரி தான் 2 பேருமே இழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் பாருங்க அந்த பயபுள்ள தவந்து போறான் கட்டை எடுக்கிறதுக்கு. அதுக்குள்ள அவனை தூக்கி நிப்பாட்டி 2 பேரும் மாத்தி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல மூஞ்சில இருந்து அந்த கவரை அத்து விட்டாரு. அப்ப அவன் பாத்திர கூடாதுன்ட்டு முதுகுக்கு பின்னாடி போய் எப்படி இறுக்கி பிடிச்சிட்டான் பாருங்க. பின்னாடி எப்படியோ பிடிச்சி கீழே தள்ளி விட்டார். இன்னும் மூஞ்சியை நம்மளால சரியாக பார்க்க முடியல பாருங்க. இன்ஸ்பெக்டர் விழுந்த இடத்துல அவன் கொண்டு வந்து அந்த இரும்பு ராடு கிடக்குது. இதுதான் கட்டை என்னன்னு நினைக்கிறேன். அந்த இரும்பு ராடு இப்போ இன்ஸ்பெக்டர் பக்கத்துல கிடைக்கிறது நல்ல விஷயம். அதை கையில எடுத்துக்கிட்டு எந்திரிச்சு நிக்கிறார். ஆனா பை த டைம் எந்திரிச்சு நிக்கும் போது எதுக்கு அந்த ஆளை காணோம். உள்ள இருந்து வேற குழந்தை அப்பா அப்பான்னு கத்துது. நான் வெளியில தாமா இருக்கேன், நான் நல்லா தாமா இருக்கிறேன் அப்படிங்கிறார். தலையில போட்டிருந்த அந்த பை அது அங்கதான் கிடக்குது. ஆனா ஆளு மட்டும் எஸ்கேப். அவன் கையில இருந்த ஸ்டெதஸ்கோப் அதையும் விட்டுட்டு போயிட்டான். இன்னொரு கையில இருந்த அந்த இரும்பு ராடு அதையும் விட்டுட்டு போயிட்டான். தலையில இருந்த அந்த பை அது விழுந்துருச்சுல்ல. அடுத்து இருட்டா இருக்கிற ஒரு ரூமா இல்ல வெளிப்பக்கமா தெரியல. அந்த பக்கம் தான் அவன் போயிருக்கணும். இவர் அந்த பக்கம் அப்படியே மெதுவா உள்ள வரார். ஹால் பக்கம் அவன் இல்ல. ஹாலை தாண்டி இப்ப கிச்சன் பக்கம் தேடுறாரு. அவனை கிச்சன் பக்கமும் அவன் இல்ல. கொல்லப்புறத்து பக்கம் வந்துட்டார். கிஷோர் எங்கடா போன, வாடா அப்படின்னு சத்தம் போறார். அப்படி தேடி போனவரு திடீர்னு சில மாதிரி நிக்கிறாப்ல. ஏன் அப்படி நிக்கணும்? ஓ எதுக்கு அந்த புல்லட் வண்டி இருக்குதா? இப்ப நீயா வரையா இல்ல நானா உன்னை வெளியில கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டுவிட்டு கையில இருந்த ஸ்டெதஸ்கோப் இரும்பு ராட கீழே போட்டு கொஞ்சம் முன்னாடி வராப்ல. வரமாட்டேல்ல உன்னை வர வைக்கிறேன் பாருன்னு சொல்லி கேன்ல இருக்கிற பெட்ரோல் எடுத்து புல்லட் வண்டி மேல ஊத்தி விடுறார். இப்ப நீ வரல இந்த புல்லட்டை மொத்தமா கொளுத்தி விட்டுருவேண்டா அப்படின்னு மிரட்டுறாரு. இன்னும் அந்த பையன் வந்த பாடு இல்ல. வரல கொளுத்திட்டுமான்னு கேட்டு வண்டி மேல பொருத்தி விட்டாருங்க. புல்லட் குப்புன்னு பத்திக்கிச்சு. வேற ஒரு இரும்பு ராட கையில எடுத்துக்கிட்டு எரியறதுக்குள்ள ஓடியாரணும்னு வேக வேகமா ஓடியாராம். எரியதை பார்த்துட்டு பதறிக்கிட்டு ஐயோன்னு ஓடியாராம். இப்படி பக்கத்துல வந்த பிறகுதான் அவரோட முகமே நமக்கு தெரியுது. புல்லட் எரியறத பார்த்ததும் கையில இருந்த ராடெல்லாம் கீழே போட்டுட்டு மண் எடுத்து அந்த வண்டி மேல போட்டு அணைக்க பாக்குறார். அவன் சைக்கோ தானே. இந்த வண்டி கை மாறிக்கிட்டே இருந்தாதான் இவன் தொடர்ந்து பழி வாங்கிட்டே இருக்க முடியும். சின்ன வயசுல தன்னால பழி வாங்க முடியல. அதையெல்லாம் சேர்த்து வச்சு தலைமுறையா பழி வாங்கணும்னு நினைக்கிறான்ல, அது நடக்க முடியாம போயிடும். சட்டையை கலட்டி அதை வச்சு நெருப்பு அணைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அதுக்குள்ள நம்மால கையில இரும்பு ராடு எடுத்து ரெடியா இருக்காரு. அவனோ கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். வண்டியை பார்த்து அழுதுகிட்டு இருந்தவன் அழுகையை நிப்பாட்டிட்டு வண்டியை எரிச்ச நம்ம இன்ஸ்பெக்டரை பார்த்து அப்படியே ஒரு முறைப்பான். ராடை வச்சு ஓங்கி ஒரு அடி. அப்புறம் ராடை தூக்கி போட்டார். இனிமே கையிலேயே அவனை ஒரு கை பார்த்துக்கலாமேன்னு அடிக்க வரவனை அப்படியே தூக்கி கீழே வீசி எறிகிறார். பூஞ்செடி மேல விழுந்தான். மயங்கிட்டான். உள்ள இருந்து குழந்தை சத்தம் கேக்குது அப்பா அப்பான்ட்டு. அப்பா நல்லா இருக்கேன் பயப்படாதுங்கிறாரு. பை த டைம் ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைக்கு வந்திருக்கிறார். மகளிர் ஆணையத்தோட ரிப்போர்ட் வந்திருக்குது போல. அது நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த சுற்றுமுடிக்கார பொண்ணு
இவர் மேல தப்பா பழி போடல, கடைசி வரை ஊனி நின்னு இருக்கிறா. அதனாலதான் சஸ்பென்ஷனை நாங்க ரிமூவ் பண்ணி மறுபடியும் உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. நல்லதுன்ட்டு நம்ம ஆளு கிளம்பிட்டாப்ல. நம்ம எஸ்ஐ அடுத்து எப்ப ஜாயின் பண்ண போறீங்கன்னு கேட்க, இந்த கை சரியானதும் ஜாயின் பண்ணலாங்கிறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருந்ததுங்கிறாரு நம்ம எஸ்ஐ. அப்புறம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கா போயிருக்கிறாப்ல. போலீஸ் பாதுகாப்போட உள்ள இருக்கிறான். அவன் சாகல போல, சாகடிக்கல. அவனையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறாப்ல. அவன் மாறிட்டானா அப்படின்னு கேட்டா மாறிட்டான் தான். ஆனா அவன் நடிக்கிறானா இல்லையாங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்களே வந்து பாருங்களேன்னு டாக்டர் கூட்டு வந்து காட்டுறாரு. பார்த்தா அவரை உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அமைதியா இருக்கிறாப்ல. இங்க பாருங்க, உங்களோட வயசு, உங்களோட இந்த நிலைமை, இதையெல்லாம் பார்த்து உங்களுக்கு தண்டனை மேபி ஜட்ஜ் ஐயா கம்மியா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கால் தூக்கு தண்டனை இல்லாம ஆயுள் தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆயுள் தண்டனை முடிஞ்சு நீங்க வெளியில வரும்போது என்னையும் என் குடும்பத்தையும் ஒன்னும் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேரண்டியை கொடுங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ பாருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாப்ல. ஆனா இதுக்கு இவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்காருன்னு மட்டும் தெரியுது. என்ன எதுவும் சொல்ல மாட்டீங்களான்னு திரும்ப திரும்ப கேட்டாலும் அப்பயும் அமைதியாவே இருக்கிறாப்ல. சரி அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க அந்த பக்கத்துல போன பிறகு அந்த பாட்டு எதுல முடிஞ்சது, அடுத்த பாட்டு என்ன அப்படின்னு இன்னும் அந்த அந்தாசரி மூட்லயே இருக்கிறாரு. அதோட படத்தை முடிச்சிட்டாங்க. அந்தாக்சரி பாட்டு. அந்த பாட்டு போட்டி எப்படி நடக்கும்? ஒரு பாட்டு முடிகிற இடத்துல ஒரு எழுத்து ஆரம்பிக்கும். அந்த எழுத்தை வச்சு அடுத்த பாட்டை கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த பாட்டு போட்டி அந்தாக்சரிங்கிறது. இப்ப இவர் கொலை பண்ற ஸ்டைல் எப்படி? ஒரு ஃபேமிலியில கொன்னுறாரு. அவங்க வண்டி இன்னொரு ஆளுக்கு கை மாறும்போது அந்த ஃபேமிலியை கொன்னுறாரு. அந்த வண்டி இன்னொரு ஆளுக்கு கை மாறும்போது அந்த ஃபேமிலியை கொல்றாரு. இவரும் கிட்டத்தட்ட இந்த கொலை பண்றதையே பாட்டுக்கு பாட்டு போட்டி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாப்ல போல தெரியுது. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.